சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். விவரங்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறாங்க. 22வது முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. வழக்கின் விவரம் என்ன? பூங்குழலி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 9 ஆண்டு கால தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர். பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த 2022 இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் வீடு உள்ளிட்ட இடங்கள்ல அதிரடி சோதனை நடத்தினாங்க. இதுல அதாவது வருமானத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட 31 கோடி ரூபாய் மதிப்புல சொத்து அதிகமாக சேர்த்ததாக இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. அது மட்டுமின்றி 10,000 பக்கங்கள் கொண்ட சொத்து ஆவணங்களையும் அவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தாங்க. அந்த வழக்கு புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் இன்று 22வது முறையாக விசாரணைக்கு வந்த நிலையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராயிருந்தாங்க. இந்த வழக்கு குறித்து விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த விசாரணைகள் இப்ப ஏற்கனவே அமலாக்கத்துறையினரும் இவரோட சொத்தோட ஆவணங்கள் நகல் எங்களுக்கு வேண்டும் கேட்டிருந்தாங்க. அது நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருந்தது. இந்நிலையில கடந்த 2 வாய்தாக்கள்லையும் அமலாக்கத்துறை சார்பில் யாரும் ஆஜராகவில்லை. இன்றைய வழக்கை பொறுத்தவரையில தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆஜராகியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக விசாரணை தொடரும் பட்சத்தில் அமலாக்கத்துறை என்ன மாதிரி கேட்க போறாங்க. அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதன் பின் முழுமையான விசாரணைக்கு பின்புதான் அந்த வழக்கின் அடுத்த நகர்வு தெரியும். பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.